போராட்டம்னு பேசுனீங்க, கிளர்ச்சின்னு பேசுனீங்க. ஆனா அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தாவேகாவை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி புரட்சி பண்ணணும், அந்த இளைஞர்கள்லாம் திரட்டி வந்து புரட்சி பண்ணணும், எதுக்கெடுத்தாலும் வழக்கு போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருந்தாரு. அப்புறம் வந்து நீக்கிட்டாரு. அவரோட பதிவு என்பது கலவரத்தை தூண்டும் விதமா இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப பல விமர்சனங்கள் எழுதிருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல எங்களை வந்து வேணுமனே வந்து காவல்துறை மூலமா ஒடுக்க பாக்குறாங்க, அதற்கு எதிராக வந்து நாங்க புரட்சி பண்றோன்ற மாதிரி அவங்க ஒரு கருத்து வைக்கிறாங்க. இது வந்து நீக்கினதுக்கு அப்புறமும் ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. உங்களோட பார்வையில அவரோட பதிவை பத்தி எப்படி பாக்குறீங்க சார்? அது வந்து ஆதவ் தீட்சனா பத்தி நாம தெரியா பாக்குறோம். வந்து அவரு எந்த பேக்ரவுண்ட்ல வந்தவர், ஏன்னா அவர் வந்து அந்த லாட்டரி மணி இருக்காருல்ல, அவருடைய மருமகன் என்பதும், அவருக்கு பின்புலத்துல எப்படி பணபலம் இருக்குங்கிறதும், அப்புறம் அவர் வந்து திருமாவுடைய இயக்கத்துக்கு போனதுக்கு பிறகு எப்படி அவரு இந்த தாவேக்காவோட சேர்ந்து அந்த புத்தகத்தை வெளியிடறதுக்காக அதை ஒரு முகமுடியா வச்சுக்கிட்டு அதை வச்சு பயன்படுத்த பார்த்தாருங்கிறதும், இப்ப வந்து சம்பவம் நடந்த போது இதே ஆதவர்ஜனா நீ கீழே இறங்கி உங்க தொண்டர்களை புறம் காப்பாத்துறது முயற்சி பார்த்தீங்கன்னா ஒத்துருப்பேன். உணர்ச்சியை தட்டி விட்டு பண்ணுவது என்பது ஆபத்தானது. அது வந்து வெறுப்பு பேச்சுக்கு இலக்காகும். இந்த சமயத்துல வந்து அந்த மக்களுக்கான பாதுகாப்பும் ஒரு வந்து ஆதரவும் அவர்களை மேலும் உயிரிழப்பை தடுக்கிறது தான் முக்கியம். ஆனா இந்த சமயத்துல போய் தட்டி விடுறேன்னு சொல்றீங்க பாருங்க. அதனால ஏன்னா உங்ககிட்ட அமைப்பே இல்லையே. எந்த அமைப்பு இருக்காங்க உங்ககிட்ட? சும்மா பேருக்கு போட்டு இருக்கீங்க. அது பேருக்கு போட்ட அமைப்பு எல்லாம் இன்னும் நின்றுக்கணுமல்ல, வந்து சொல்லணுமல்ல. இத்தனை நாளாகி வந்து 3 நாள் 4 நாள் ஆகி போச்சு. உங்க தலைவரே வெளியே வந்து இதெல்லாம் நடந்துன்னு சொல்ல முடியலையே. அவர் நேரடியா பங்கேற்றவர், ஐ விட்னஸ் நான் சொல்றோம்ல, ஒரு கண்ணுற்ற சாட்சியை போல தன்னை மையப்படுத்தி கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அரசியல் நிகழ்வுல பிரச்சாரத்துல நீ இருந்து பார்த்து கண் கொண்டுட்டு போறீங்க. அப்ப உங்களுக்கு வந்து இதையுமே நொறுங்கி போயிருக்கலாம். ஆனா அப்படியே இருக்குமா? அது இன்னைக்கு வரைக்கும் வந்து அறிக்கை விடலையே. அப்படி அறிக்கை விடாத போது இதையெல்லாம் சாதகமா பயன்படுத்திட்டு அதற்குள்ளார கட்சி பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அப்படித்தான் நான் வந்து ஆதவ அர்ஜுனா பாக்குறேன். வந்து அது வெல்லாது, வெல்வது விடக்கூடாது.